ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அதுக்கு வந்துட்டு நான் சில்க் த்ரெட் தான் 2 ஸ்டாண்ட்ஸில் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி போட்ட லோடு தான் இங்கே நம்ம போடுவோம். சரிங்களா? நீடில் உள்ளிட்டு த்ரெட் எடுத்து ஒரு குட்டி லாக் போட்டு மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், மறுபடியும் த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின். இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க, எடுத்ததும் சில்க் த்ரெட்டில் பண்ணால் த்ரெட்டை கட் ஆகுது, ஃபினிஷிங் வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருந்தால் நீங்கள் வந்து சூயிங் த்ரெட்டையே வந்துட்டு 2 ஸ்டாண்ட் சேர்த்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு கட் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எடுத்ததுமே ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வராது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஆரி கிளாஸில் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வர ஸ்டிச்சஸ் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனராக மாறலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து சிக்காகாது, அதோட கிளாத்தோட த்ரெட்டு உங்களுக்கு மாட்டாது, நீட்டாக வரும். லோட் ஸ்டிச் முடிச்சுட்டு பார்ப்போம். முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் போட்ட லோட் ஸ்டிச்சுக்கு சென்ட்ரு பகுதியில் வந்துட்டு நீடில் நல்லா த்ரெட் எடுத்துகிட்டு அடியில் விடுங்க. சரிங்களா? நீங்கள் நீடில் வச்சு த்ரெட்டு தள்ளும்போது நல்லா கேப் தெரியும். எந்த அளவுக்கு நீடில் வச்சு தள்ள முடியுமோ தள்ளிட்டு அங்கேருந்து நீங்கள் செயின் எடுங்க. சரிங்களா? நீடில் நல்லா தள்ளி விட்டு செயின் எடுத்து மினிமம் 3 செயினாச்சும் நம்ம போடணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த நடுவில் வர டைமண்ட் ஷேப் வந்து கிளியராக இருக்கும் பார்க்க. அடுத்ததாக அந்த செயினில் வந்து எந்த அளவுக்கு த்ரெட்டை புல் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புல் பண்ணி எடுங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு நான் சரி த்ரெட்டை எடுத்துருக்கேன், பிங்க் கலர். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட மாதிரியே தான் அந்த த்ரெட்டை வந்து நல்லா நீடில் வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு உங்களால் மினிமம் 3 செயினாச்சும் போடுங்க. அப்படி எடுக்கும்போது தான் நடுவில் அந்த டைமண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா? போட்டுட்டு சரி வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கும், ஸ்டார்டிங்கில் பார்த்து பண்ணுங்கள். நான் வீடியோக்காக நீடில் சார்ஜ் பண்ணுறேன், அதனால் எனக்கு சிக்குது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். போட்டுட்டு அங்கே த்ரெட்டு தள்ளி விட்டு அதே மாதிரி செயின் 1 2 3 எடுத்துட்டு அடியில் வந்து த்ரெட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு எடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வராது. போட்டுட்டு மறுபடியும் நீடில் உள்ளிட்டு எந்த அளவுக்கு உள்ளே டக்கின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டு டக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டிச் வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு தினமும் வந்துட்டு செயின் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணாலும் உங்களுக்கு பேசிக் வந்து செயின் தான். நீங்கள் செயின் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் நல்ல ஸ்பீட் வரும். சரிங்களா? இந்த ஸ்டெப்பு தான் ரிப்பீட்டடாக நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் அப்ளை பண்ணுவோம். ஆரி ஒர்க்கில் இருக்கிற பேசிக் டு அட்வான்ஸ் வரையும் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம சேனலில் வீடியோவாக அடுத்தடுத்து வரதான் போகுது. அதனால் நீங்கள் சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். சரிங்களா?